சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் ஹோட்டலுடைய கிளீனர் தான் நான். அந்த வேலையே கிடைக்காது. நிறையா வச்சுருக்கேன். நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர், 8 காரு, 150 கார் வாங்கியிருக்கிறேன். நம்பிங்களா? எங்கள் அண்ணன் ஆச்சரியப்படுவார். என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். நான் ஜெயிக்கும் போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன? ஏன் இதை இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, அன்னைக்கு க்ளீன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சமமாக உட்கார வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதனால் அதை சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. பாத்தியா, நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ல, நினச்சி பாருங்கள், இந்த பணம் எவ்வளோ விளையாண்டுருக்கும் என் வாழ்க்கையில். என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்ச ரூபா. இது எப்படி வந்திருக்கும்? இந்த 5 லட்ச ரூபா இங்கே கிடக்குது. என் டிரைவரை கூப்பிட்றேன், உங்கள் வாயா, இந்த 5 லட்சம் எப்படியா வந்தது? கீழே போய் என் ஒய்ஃபிட்டு கேள், ஏமா மேலே ஒரு 5 லட்ச ரூபா கவரில் கிடையாது. இப்படிலாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு. கேட்ரிங் ஆர்டரு ஹோண்டாய் கம்பெனிக்கு பண்ணுறேன். 35,000 பேர் கேட்ரிங் நான் பண்ணுறேன் ஹோண்டாய் கம்பெனிக்கு. இந்த ராமாவரத்தில் DLFக்கு நான் தான் பண்ணுறேன். ஒரு மனிதனு வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன். அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். அவனுக்கு ஒரு வீட்டு வாடகை இருக்கும், ஒரு கரண்ட் பில்லு இருக்கும், அவன் பயணிக்கணும், ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும், மேலுக்கு ஒரு சோப்பு போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான்? வேண்டாம் பாவம், ஒரு 40,000 கொடுங்க அப்படிமே. இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. ஆமாங்க, அப்படி தான் என் தொழிலாளி என்னை விட்டு போகாமல் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஏடா அவனை இவ்வளோ திட்டி விட்டேன், ஏசி விட்டேன், நீங்கள் டூட்டியில் இருக்கிறாடான்னு அவன் சொல்லுவான். அண்ணன் தானே பேசுகிறீங்க, எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இதில் என்ன இருக்குதும்மா? இந்த யதார்த்தத்தை பாருங்களேன். அதனால தான் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு. எங்கள் அண்ணனும் அப்படி தான். நாங்களாம் சாப்பிட்றத கூட அப்படி, நான் கஷ்டப்படும் போது அதெல்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் தமிழர்களே இந்த துறையில் கிடையாது. ஹோட்டல்னு கேட்டால் பிருந்தாவனம், வசந்தம், அப்படி இப்படின்னு எல்லாம் பவன் கவன், இந்த கர்நாடகா, எல்லாம் நம்ம நாடு தான். தமிழர்கள் வந்து அண்ணன் அது மாதிரி அடையாள பவன், சரவண பவன், முனியாண்டி விலாஸ், பொன்னிச்சாமி இப்படிலாம் வந்து தமிழர்கள் கலவுன்றணும். நல்ல உணவை கொடுத்து வாழ்ந்தோம். இந்த மாதிரி இந்த சம்பளம் போடுற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை எல்லாமே யதார்த்தம் தான். நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கும் 10 பேர் உதவின்னு வந்து வாசலில் நிற்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்சதை கொடுப்பேன். கொடுக்குறேன்ட்ட ஒன்று தான் சொல்லுவேன், கொஞ்சம் ஏதாவது குறையா பிரியாணியில்? ஆமாம் குறை தாங்க. என்ன கறி கம்மியாக இருக்குதுமாங்க. அந்த மாதிரி ஏதாவது குறையான்னு கேட்டால், ஆமாம் ஒரு 50,000 எதிர்பார்த்தா அண்ணன் 25,000 தான் கொடுத்தாரு. இப்படி தான் இருக்குது என் வாழ்க்கை. எந்த இடத்துலையும் நம்ம தோண்டு பண்ண, நம்ம மனிதர்கள் பிறந்தது, நம்ம ஏற்கனவே ஜெயிச்சுட்டோம். நீங்கள் என்ன ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க. தாயின் கரவரையில் ஒரு உயிராக, ஒரு பிள்ளையாக, ஒரு மனிதனாக நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. மனிதனாக பிறந்திருக்கிறோம், அதே முதல் வெற்றி. ஒரு கண்கள் இல்லாதவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், 1000 கோடி எதுக்கு சமம்? வண்ணங்கள் தெரியாமல், நாக்குக்கு சுவை இல்லைன்னா அந்த நாக்கு இருக்க சுவை தெரியாமல் சாப்பிட்டு என்னத்துக்கு ஆக போகுது? இதெல்லாம் வெற்றி இல்லையா? நல்ல நாக்கு, நல்ல கண்கள், உங்கள் கூட உற்சாகமாக உரையாடுறது, பார்க்குறது, இது ஒரு வெற்றி தான். வேறெல்லாம் நம்ம வாழ்க்கையுடைய சுகபோகங்களுக்கு. இன்னும் நீங்கள் வெற்றி எங்கே பதிவு பண்ணிடுறீங்க? உங்கள் ஆரோக்கியத்தில். மனிதனாக பிறந்திருக்கிறதுல 2 கால் இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும்? ஒரு கை கொஞ்சம் வலிக்கிட்டுமே, அது இப்படி ஆகிட்டுமே, அதையே தான் பார்த்துட்ருப்போம். ஐயோ இப்படியாச்சே, இப்படியாச்சேன்னு. அப்போ இந்த பணம் எங்கே ஞாபகத்துக்கு வரப்போகுது? இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நம்ம பணம் கட்டணும்?